ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 16/12/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, மனிதர்களுக்கு என்னென்ன கவலைகள் இருக்கின்றன? குழந்தைங்களாகிய உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்னு கேட்குறாங்க. பதில், இந்த சமயத்தில் மனிதர்களுக்கு கவலையே கவலைதான். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் கவலை, குழந்தை இறந்து விட்டாலும் கவலை, சிலருக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றாலும் கவலை, சிலருக்கு அதிகமாக தானியங்களை பதுக்கி வைத்து போலீஸ் அல்லது வருமான வரித்துறையினரோ வந்துவிட்டால் கவலை. இது கவலையும் இல்லை, இது அழுக்கான உலகம்ங்கிறாங்க பாபா. துக்கம் கொடுக்கக்கூடியதாகும். குழந்தைங்களாகிய உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, ஏனென்றால் உங்களுக்கு சத்குரு பாபா கிடைத்திருக்கின்றார். கவலைகளிலிருந்து விடுவிப்பவரே சுவாமி சத்குரு என்கின்றார்கள். இப்போது நீங்கள் எங்கு கவலையே இல்லையோ அந்த உலகத்திற்கு செல்லுகின்றீர்கள்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், அறியாமையின் இருட்டான இரவு என்று பாபா குறிப்பிடுவது என்ன? பாபா சொல்றாங்க, உண்மை மற்றும் பொய்யின் பகுத்தறிவு உங்களிடம் இருக்கின்றது. உலகத்தில் யாருக்கும் தெரியவில்லை. உண்மையான கண்டம் இருந்தது, இப்போது பொய்யாகி இருக்கின்றது. இது யாருக்கும் தெரியவே இல்லை. உண்மையான கண்டத்தை யார் எப்போது ஸ்தாபனை செய்தார்? இதுவே அறியாமையின் இருட்டான இரவாகும். தந்தை வந்து வெளிச்சம் தருகிறார்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், எது புனிதத்திலும் புனிதமான சர்ச் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இதுவே புனிதத்திலும் புனிதமான சர்ச், அதாவது தேவாலயம் ஆகுங்கிறாங்க. கிறிஸ்தவர்களுடையது புனிதமான சர்ச் கிடையாது. அங்கே விகாரிகள் செல்லுகின்றனர். இங்கே விகாரிகள் வருவதற்கு கட்டளை இல்லை. ஒரு கதை கூட இருக்கின்றது இல்லையா? இந்திர சபையில் ஒரு தேவதை யாரையோ மறைத்து அழைத்து சென்றது. அவருக்கு இந்திரன் என தெரிந்ததும் அவர்களுக்கு கல்லாகுக என்ற சாபம் கிடைத்தது. இங்கே சாபம் போன்ற விஷயம் எதுவுமே இல்லை. இங்கேயோ ஞான மழை பொழிகின்றது. தூய்மையற்றோர் யாரும் இந்த புனிதமான இடத்தில் வர முடியாது. ஒரு நாள் இதுவும் நடக்கும். அரங்கம் மிகவும் பெரியதாக மாறும். இதுவே புனிதத்திலும் புனிதமான ஸ்தலம் ஆகும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், இப்போது நம்முடைய குணமும் நடத்தையும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இப்போது பாபா சுகமான உலகத்திற்கு அழைத்து செல்லுகின்றார். எனவே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். குணமும் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். யார் செய்வார்களோ அவர்களே அடைவார்கள். தெய்வீக நடத்தை வேண்டும். பள்ளிக்கூடத்தில் பதிவேட்டில் நடத்தை பற்றி கூட எழுதுகின்றார்கள். ஒரு சிலர் வெளியில் அடிதடியில் ஈடுபடுகின்றார்கள். தாய் தந்தையருக்கு கூட தொல்லை தருகின்றார்கள்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், எது அமைதியின் டவர் என்று கூறப்படுகின்றது? பாபா சொல்றாங்க, இப்போது பாபா நம்மை சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுகின்றார். இதற்கு தான் அமைதியின் டவர் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது அமைதியின் உச்சம். அங்கே ஆத்மாக்கள் வசிக்கின்றன. அதுவே அமைதியின் டவர் ஆகும். சூட்சும வதனத்தில் சைகை, அதனுடைய காட்சிகள் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். மற்றபடி அதில் எதுவுமே இல்லை. இதுவும் குழந்தைங்களுக்கு காட்சியாக கிடைத்திருக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தைகளாகிய நாம் நம் குணத்தையும் நடத்தையும் மாற்றிக்கொள்ளாவிட்டால் என்ன ஆகும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைங்களே, மிக மிக இனிமையாக மாறுங்கள்னு பாபா சொல்றாரு. அன்பின் கடல் ஆகுங்கள். தேக உணர்வின் காரணமாக தான் அன்பு கடல் ஆகவில்லை. ஆகவே பிறகு நிறைய தண்டனைகள் அடைய வேண்டி இருக்கும். ஒரு புறம் தண்டனை மற்றும் ரொட்டி கிடைக்கின்றது. சொர்க்கத்திற்கு செல்லுவீர்கள், ஆனால் தண்டனை நிறைய அடைவீர்கள். தண்டனைகள் எப்படி கிடைக்கின்றது? அது கூட குழந்தைங்களாகி உங்களுக்கு காட்சிகள் கிடைத்திருக்கின்றது. மிகவும் அன்போடு நடந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் கோபத்தின் அம்சமாகி விடுகின்றது என்று பாபா புரிய வைக்கின்றார். நம்மை நரகத்திலிருந்து வெளியே எடுத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக தான் தந்தை கிடைத்திருக்கிறார். எனவே நன்றி கூறுங்கள். தண்டனைகள் அடைவது மிகவும் கெட்டதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், இச்சமயத்தின் நினைவு சின்னம் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, உங்களுக்கு ஞான அமிர்தத்தை குடிக்க வைக்கின்றேன். நீங்கள் ஏன் விஷத்தை அருந்துகிறீர்கள்னு பாபா கேட்குறாங்க. ரக்ஷா பந்தன் கூட இச்சமயத்தின் நினைவு சின்னம் இல்லையா? இது கடைசி பிறவி. தூய்மையாவதற்கு உறுதிமொழி எடுங்கள் என அனைவருக்கும் பாபா கூறுகின்றார்.
தூய்மையானால், யோகத்தில் இருந்தால் பாவம் விலகி போகும். நாம் தந்தையின் நினைவில் இருக்கிறோமா அல்லது இல்லையா என உங்கள் மனதிடம் கேளுங்கள்னு பாபா சொல்றாங்க. ஞானத்தை கொஞ்சம் கேட்பவர்கள் கூட எந்த பலனை அடைவார்கள்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, சிறிது கேட்டால் கூட ஞானம் அழிவதில்லைன்னு பாபா சொல்றாரு. ஞானத்தில் வந்து பிறகு சென்று விடுகின்றார்கள். ஆனால் கொஞ்சம் கேட்டாலும் சொர்க்கத்திற்கு நிச்சயம் வருவார்கள். யார் நிறைய கேட்கின்றார்களோ, தாரணை செய்கின்றார்களோ, ராஜ்யத்தில் வந்து விடுவார்கள். சிறிது கேட்பவர்கள் பிரஜையில் வருவார்கள்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், மாயை என்ற முதலை எப்படி குழந்தைகளை விழுங்குகின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இங்கே மனிதர்கள் எவ்வளவு சண்டையிட்டு கொள்றாங்க. இது பயங்கரமான நரகமாகும். நரகத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். பாபா வந்து வெளியே எடுக்கிறார். வெளியே வந்துவிட்டு மீண்டும் மாட்டிக்கொள்றாங்க. ஒரு சிலர் மற்றவர்களை எடுப்பதற்காக செல்றாங்க, பிறகு தானும் மூழ்கி விடுறாங்க. ஆரம்பத்தில் பலரை மாயை என்ற முதலை பிடித்து விட்டது. ஒரேடியாக முழுவதுமாக விழுங்கிவிட்டது. சிறிது அடையாளம் கூட இல்லை. ஒரு சிலரின் அடையாளமாவது இருக்கின்றது. பிறகு திரும்பி வருகின்றார்கள். ஒரு சிலரோ ஒரேடியாக தீர்ந்தனர். இங்கே நடைமுறையில் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. எதற்கு யோக அக்னி என்று கூறப்படுகின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, நீதான் தூய்மையாக இருந்தாய், 84 பிறவிகள் எடுத்திருந்தாய்னு பிரம்ம பாபாட்ட பாபா சொல்றாங்க. நீ சதோ பிரதானத்திலிருந்து இப்போது தமோ பிரதானமாக இருக்கின்றாய். இப்போது மீண்டும் என்னை நினைன்னு பாபா இவருக்கு தான் புரிய வைக்கின்றார். இதற்கு தான் யோக அக்னி என்று பெயர். இந்த ஞானம் கூட இப்போது உங்களுக்கு இருக்கின்றது. சத்யுகத்தில் என்னை யாருமே நினைப்பதில்லை. இச்சமயத்தில்தான் என்னை நினைத்தால் உங்களின் பாவங்கள் விலகும். வேறு வழியே இல்லை என்று நான் கூறுகிறேன் என்று பாபா சொல்றாங்க. அச்சா, ஓம் சாந்தி.